அவங்களோட வார்த்தையில வந்து அவங்க சொன்ன வார்த்தை இடி போல இடி போல இருந்தது, மின்னல் போல இருந்தது, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப காதல் நிறைந்தது. அது எல்லாமே இந்த வார்த்தையில தாங்க. வார்த்தைகள்ன்றது உண்மையிலே ரொம்ப வலிமையானது. அதனால தயவு செஞ்சு மக்களே, நீங்க யாராவது எங்கேயாவது பேசணும் அப்படின்னா வார்த்தைகள் உண்மையே வலிமையானது. அதை வந்து மற்றவங்களுக்கு வலிமை தரக்கூடியதான உங்களுடைய வார்த்தை இருக்கட்டும். மற்றவங்கள வந்து அது ஒரு நாளுமே அது வந்து சேதப்படுத்தாத மாதிரி நீங்கள் உங்களோட வார்த்தையை தயவு செஞ்சு பேசல. அப்படி காதல் சொட்ட 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 பேசி ஒருத்தரை எவ்வளவோ கவிழ்த்திட கூட முடியுங்க. அதே வார்த்தையில் அவங்கள வந்து காதலுடைய வீழ்ச்சி அடையவும் செஞ்சிடும். அதை உருவாக்கவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும். ரொமான்டிக்காக பேசின உடனே அவங்க அந்த காதல் வலையில் விழுந்துடுறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடறாங்க, அழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சிடான், அவனுடைய ஆசை எல்லாமே நிறைவேற்றி முடிஞ்ச உடனே அவன் விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் எனக்கு இப்படி சொன்னான், அப்படி சொன்னான், அது சொன்னான், இது சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு சொல்லுங்கள்? அதனால் வார்த்தைகள் நம்ம எப்படி பேசுகிறான், நம்ம கூட எப்படி அந்த இல்லையா அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சில பேர் வந்து வார்த்தைகளை குற்றப்படுத்தியே பேசிகிட்டே இருப்பான். அவன் வந்து மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்காகவே தன்னுடைய வாயை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஆள்க கூட நீங்கள் தயவு செஞ்சு சேரவே சேராதீங்க. இவருடைய வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகள் பேசுகிற ஸ்டைலு எல்லாமே நம்மளுடைய வயசை கூட குறைக்குது, வயசை கூட கூட்டி காட்டுது. அதனால வார்த்தைகள் வந்து நம்மளை வந்து வார்த்தைகளை கேட்காத தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம பேசுகிறப்ப அந்த வார்த்தைகள்னால நம்பி ஏமாந்துடக்கூடாததுக்காக இதை சொல்கிறேன் நான். அது மாதிரி சாட்டில் கூட பேசுகிறோம், இல்லைன்னா திருப்பி வந்து அந்த கொஞ்சம் குரலில் அனுப்புங்க அப்படின்வாங்க. அந்த குரலில் அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த குரல் வந்து கொஞ்சம் வயசுக்காரவங்க மாதிரி இருக்கும். இந்த பிள்ளைங்க எல்லாமே அதில் ஏமாந்துடுறாங்க. அதே மாதிரி வயசானவங்க கொஞ்சம் வயசு மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலலாம் தயவு செஞ்சு யாருமே பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், யாருமே ஏமாந்துடாதீங்க. அப்படின்னு சில பேர் துணை பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு டைம் ஒதுக்கி பேசுவாங்க. அவங்க டைம் ஒதுக்கி நம்மளுக்கு பேசுகிறாங்களே, அப்போ நம்மளுக்கு அவங்க வெல்விஷர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவங்களுடைய தேவைக்காக அவங்க உங்ககிட்ட பேசலாம் இல்லையா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்க நம்மளுக்கு டைம் ஒதுக்கி நம்மளை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு வார்த்தைகள் இந்த பேசுகிறதுனால கூட நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய வாழ்க்கை கெட்டு போகுது, நிறைய அது நிறைய 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 சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வார்த்தைகள்னால பேசுறதுனால உருவாகுது. அதனால பேச்சை குறைப்பீர், வளத்தை பெருக்குவீர், வாழ்க்கையை பெருக்குவீர். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.